நண்பர்களே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து வாங்கியிருந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர். இத இப்ப நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணலாமா? அத ரெடி பண்றதுக்கு முன்னாடி, இந்த ஸ்பீக்கரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக சார்ஜ் போட்டு பார்க்குறேன். சார்ஜ் போட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ஏறுது. பட் ஆனா, ரொம்ப நேரம் போட்டாலும் ஏறிக்கிட்டே இருக்கு. எந்த பயனும் இல்ல. கடைசி வரைக்கும் இதுக்கு ஒரு எண்டே இல்லாம போயிட்டு இருக்கு. இதுக்காக வந்து நம்ம இது என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சு, அத சால்வ் பண்ண போறோம். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. வாங்க ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர ஒரு 1/4 மணி நேரமா சார்ஜ் போட்டு அப்புறம் ஆன் பண்ணி பார்க்குறோம். அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகல. நண்பர்களே, வேற ஒண்ணும் இல்ல. என்னடாச்சுன்னா நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர வந்து பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரியான ஸ்பீக்கர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதில சார்ஜ் போடுற போர்ட் உடைஞ்சிருக்கும். இல்ல தான் வந்து சார்ஜர் அந்த பேட்டரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேட்டரி வந்து வீக் ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்கும். என்னோட கெஸ்ஸிங்கும் இந்த பேட்டரி தான் போயிடுச்சு அப்படின்ட்டு தான். இந்த ஸ்பீக்கர ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, டாப் சைட்ல ஒரு ஸ்க்ரூ குடுத்துருப்பாங்க. அத ரிமூவ் பண்ணிட்டு, அடுத்து இது மேல இருக்க கிளாத்தையும் வந்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவா இந்த டைப்பான ஸ்பீக்கர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டம் சைட்ல 4 ஸ்க்ரூ குடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஸ்பீக்கரே வந்து ஃபுல்லா டிஸ்மேண்டில் பண்ற மாரி இருக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்க்ரூ எங்க இருக்கு அப்படின்றத தேடிட்டு இருக்கோம். தேடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்க்ரூ இதில இருக்க மாரியே தெரியல. அதனால அது மேல இருக்க ஸ்பான்ச் வந்து பிரிச்சுட்டு உள்ள ஸ்க்ரூ இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது மேல இருக்க கிளாத்த ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 4 சைடுமே வந்து ஸ்க்ரூ குடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ வந்து இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீத ஸ்வரங்கள் ஒரு வழியா பல தடைகளுக்கு அப்புறம் இந்த ஸ்பீக்கர வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. இது நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து வாங்கும்போது, தூக்கி பார்க்கும்போது நல்லா வெயிட்டா இருந்தது. சரி பிராண்டடா இருக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வடக்கு நண்பர் விளையாடியிருக்காரு. இது வடக்கு நண்பரோட ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில வந்து பாருங்க, உள்ள ஒரு மேக்னெட் வந்து வச்சு, எப்படி அத வெயிட் வந்து ஏத்தியிருக்காங்க பாருங்க. யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. இந்த பேட்டரிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏதோ க்ளூ மாரி போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம அத பிரிச்சுட்டு மல்டிமீட்டர் வச்சு எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். இப்ப மல்டிமீட்டர டிசி 20 வோல்ட்ல செட் பண்ணிட்டு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பேட்டரிய செக் பண்ணி பார்க்க போறோம். செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ மைனஸ்ல வருது. என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம மேல இருக்க ஒயரையும் பொலாரிட்டியும் மாத்தி குடுத்து வச்சிருக்காங்க. பொதுவா நம்ம பிளாக் கலர மைனஸ்க்கும், ரெட் கலர ப்ளஸுக்கும் யூஸ் பண்ணுவோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வடக்கு நண்பர் பிளாக் கலர ப்ளஸ்லயும், அதாவது ரெட் கலர மைனஸ்லயும் யூஸ் பண்ணி ஓ, குரலி வித்தையா? இருக்காரு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பேட்டரி வோல்டேஜ் மைனஸ்ல காமிச்சது. நம்ம அந்த பொலாரிட்டி திருப்பி வச்சு செக் பண்ணும்போது கரெக்ட்டா காமிச்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரிய நம்ம கட் பண்ணிட்டு, வேற பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண போறோம். வாங்க அதுக்காக கட்டர் வச்சு இந்த ஒயர வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பேட்டரிய தூக்கி எறிஞ்சிட்டு, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரியே லித்தியம் அயன் பேட்டரி 3.7 வோல்ட்ல ஒரு பேட்டரி பழைய பேட்டரி இருக்கு. அந்த பேட்டரிய வந்து நம்ம இதில கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப நம்மகிட்ட இருக்க பேட்டரிய வந்து இதில வச்சு சால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். சால்டரிங் பண்ணும்போது இந்த பேட்டரிய வந்து ரொம்ப ஹீட் பண்ணாதீங்க. ஹீட் பண்ணா இந்த பேட்டரி வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லைட்டா மைல்டா ஹீட் பண்ணி இது மேல சால்டரிங் வச்சு எடுத்துக்கலாம். நண்பர்களே, ஃபைனலா இந்த பேட்டரிய வந்து பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணியும் பார்த்தோம். இந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகுது. இந்த மாரியான சின்ன சின்ன பிரச்சனையால தான் இந்த ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இரும்பு கடையில தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறது மூலியமா நம்மளால வேஸ்ட் வந்து கம்மி பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இத எப்படி ஓப்பன் பண்ணோமோ, அதே மாரியே வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பீக்கர வந்து சைட்ல இருக்க ஸ்க்ரூலாம் டைட் பண்ணியாச்சு. இப்ப அது மேல இருக்க அதோட சட்டைய போட்டுடலாமா? ஸ்பீக்கரோட சட்டைய போடுற டைம் தான் இது. இப்ப நம்ம இந்த ஸ்பீக்கர ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில ப்ளூ கலர் லைட் எரியுது. சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட ஸ்பீக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிட்டு இப்ப நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்க வீடியோவே வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஏன்னா மத்த வீடியோலாம் போட்டா நமக்கு காப்பிரைட் கிளைம் குடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம வீடியோவே வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். வாங்க. நீயே கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னிட்டாரு. வாங்க இப்ப நம்ம என்னன்னு பார்ப்போம். இதே மாரி பாட்டு கேட்டுட்டே இருக்கும்போது 5 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி லோ ஆயிடுது. வாங்க இத எப்படி சரி பண்றது பார்ப்போம். என்ன பண்ண போறோம்னா, இந்த வீணா போன ஒயிட் கலர் ஆப் பாத்தாரு பார்த்தீங்களா? இதுல இருக்க பேட்டரிய புடுங்கி, அதாவது இதோட தலைய எடுத்து அதோட தலையோட இணைக்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இது ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இத ஹீட் பண்ணும்போது ரொம்பவே ஹீட் பண்ணக்கூடாது. ரொம்ப ஹீட் பண்ணா இது உள்ள இருக்க லித்தியம் அயன் பேட்டரி பிளாஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ ஒண்ணு பயப்படாத. நண்பர்களே, இந்த ஆப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மைல்டா ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஹீட் பண்ணீங்கன்னா, இது மேல இருக்க பிளாஸ்டிக் வந்து பொசுங்கிடும். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே
நண்பர்களே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் இருந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.